திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் பெரியபாளையம் கிராமத்திற்கு உட்பட்ட நஞ்சராயன் குளம் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. திருப்பூரின் பெரும்பகுதி கழிவுநீரும் சாய ஆலை கழிவுகளும் நல்லாற்றில் விடப்படுவதால் அங்கிருந்து கால்வாய் மூலம் வெளியேறும் கழிவுகள் நஞ்சராயன் குளத்தில் பாய்ந்து குளத்தை நாசமாக்கிவிட்டது. திருப்பூரோட முக்கால்வாசி இண்டஸ்ட்ரியல் அந்த டைஸ் தண்ணியும் சாயக்கழிவு நீரும் கலந்து இந்த குளத்துக்கு தான் ஸ்டோரேஜ் ஆகுது. இந்த குளத்தோட ஏரியா 440 ஏக்கரா ஏரியா. இந்த டை தண்ணியும் செலவு தண்ணியும் அந்த பியூரிஃபை பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணி விட்றேன். இந்த குளத்துக்கு நான் பிளான்ட் கட்டினேன் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் உத்தரவு போட்டுங்க. அதுக்கு ஒரு 8 கோடி சுமார் 8 கோடி ரூபா பணம் ஒதுக்கி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதனால் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று முன்னதாகவே தண்ணீரை சுத்திகரித்து குளத்தில் விடுவதற்காக 4 கோடி ரூபாய் மதிப்பில் பொதுப்பணித்துறை சார்பில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கட்டி முடிக்கப்பட்ட இந்த சுத்திகரிப்பு நிலையம் பல மாதங்களாகியும் இதுநாள் வரை பயன்பாட்டுக்கு வரவில்லை. சரியாக திட்டமிடாமல் மேடான பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டதால் சுத்திகரிப்பு நிலையத்தை கழிவுநீர் எட்டவில்லை என உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிளான்ட் கரெக்டான ஒரு பொசிஷன் பண்ணாமல் மேட்டு பகுதியான பகுதியில் கூட கட்டிட்டாங்க. அந்த குழியில் கட்டால் முன்னாடியே கட்டியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்காது. மேட்டு பகுதியான இதில் கொண்டு கட்டினதுனால இந்த தண்ணி அங்கே போய் ஏறது இல்லைங்க. அது ஏறாத ஒரே காரணத்தினால என்னன்னா எங்களுக்கு பூரா ஒரு 150-200 விவசாயி நாங்கள் இதில் பாதிக்கிறோம். தண்ணி பூரா மேலே ஏறிடுதுங்க. அதனால் விவசாயத்தில் இந்த கழிவு தண்ணி டிச்சு தண்ணி மற்றும் இந்த செலவுப்பட்ட தண்ணி வர்றதுனால மேலே ஏறிக்கிறது எங்கள் விவசாயம் பூரா கெடுது. சுத்திகரிப்பு நிலையம் பயன்பாட்டுக்கு வராததால் தேங்கி நிற்கும் கழிவுநீர் காரணமாக கொசுக்களின் இனப்பெருக்கம் அதிகரித்து காய்ச்சல் பரவுவதும் தீவிரமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சுத்திகரிப்பு நிலையத்தை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் மேடான இடத்தில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கழிவுநீரை மேலேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.